ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ஸ்டன்டா ரெடி பண்ணக்கூடிய புளியோதரை மிக்ஸ் தான் பண்ண போறோம். இப்போ நீங்க ஆஃபீஸ் போறீங்க இல்ல அவசரமா ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பணும் அப்படின்னா இந்த பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சென்னா தால் போட்டுக்கிறேன். இது வந்து குழம்பு கடலை பருப்பு. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் பருப்பு வந்து கருகாமல் நல்லா வறுக்க முடியும். கொஞ்சம் கையெடுக்காமல் வறுத்துக்கோங்க. இந்த புளியோதரை மிக்ஸு 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. அது வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்தம்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இது வறுக்கும் போது எண்ணெய் எதுவுமே ஊற்றணும்னு தேவையில்லை, அப்படியே வறுத்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். இந்த மல்லி விதை வந்து ஆல்ரெடி வறுத்தது தான், ஸோ லைட்டாக மட்டும் நான் வறுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பச்சை விதை சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. மல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுக்கணும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது ரெண்டையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த மிளகு ஜீரகம் வறுக்கும் போதே கூட நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிட போகிறோம். இது வந்து ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது சேர்த்து செய்யும் போது புளியோதரை மிக்ஸ் ரொம்பவே வாசமாக இருக்கும். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் கருப்பு எள் இருந்துச்சு, அதனால் இது சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் வெள்ளை எள் இருக்குது அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். எள்ளு வந்து வெடிக்கணும், அந்தளவு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக போய் அது வந்து காஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இந்த கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. இதில் வந்து ஒரு 15 போல் மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த வரமிளகாய் போடும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஆயில் சேர்க்குறோம். அதுக்கு முன்னாடி வறுத்த பருப்பு எதுலேயுமே எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. மிளகாய் வந்து கரிஞ்சிராத அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. அதில் வந்து 50 கிராம் அளவுக்கு புளி வந்து கை பார்த்து வச்சுருக்கேன். அதில் இருக்கக்கூடிய நார், கொட்டை, ஓடு இது எதுவுமே இல்லாமல் சின்ன சின்ன துண்டாக வந்து க்ளீன் பண்ணும் போதே பிரித்து வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த புளி வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த புளியை வந்து நல்லா ஆற வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து சத்தம் வரும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போது எல்லாம் வறுத்து ரெடியாக இருக்குது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாம் வறுத்து ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம அரைச்சிக்கிடலாம். நான் சொன்ன மாதிரி புளி பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு, லைட்டாக சத்தம் வருது, இந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் சொன்ன அளவுகளை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உங்களுக்கு வந்து புளியோதரை மிக்ஸு கிடைக்கும். நான் எடுத்திருந்த புளியில் வந்து புளிப்பு டேஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. புளிப்பு அண்டு கொஞ்சமாக இனிப்பு இருந்தது, அதனால நான் 50 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் புளி எந்த மாதிரி ரொம்ப புளிக்குமா இல்லை அளவான புளிப்பு தான் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு வந்து கூடவோ குறையாவோ சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இது ரொம்ப வலுவலுன்னு இல்லை, ஓரளவு கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளியோதரை பண்ண போகிறோம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
இதில் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் வறுத்த வேர்க்கடலை இருக்குன்னா இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இது பச்சை வேர்க்கடலைனால லைட்டாக எண்ணெயில் வந்து வறுத்துக்க போகிறோம். புளியோதரை பண்ணும்போது இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்க்குறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போது வேர்க்கடலை வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த மெத்தடில் புளியோதரை ப்ரிப்பேர் பண்ணும்போது புளி வந்து கரைச்சி ஊற்றணுன்ற அவசியமே இருக்காது. இதில் ஒரு 10 போல் வெள்ளைப்பூடு சேர்க்குறேன். எங்கள் ஊர் சைடெலாம் புளியோதரை பண்ணும்போது வெள்ளைப்பூடு சேர்ப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இந்த பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த புளியோதரை மிக்ஸை அது சேர்த்து இந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கப் சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக வச்சுக்கோங்க. இதில் வந்து லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போனா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த ஒரு கப் சாதத்தை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கிற மிக்ஸில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாங்கள் சாதம் வேகும் போதே கூடயே உப்பு போட்டு வெந்து வடிச்சிருவோம். அதனால் தனியாக உப்பு எதுவும் சேர்க்கலை. நீங்கள் ஒரு வேளை சாதத்துக்கு வந்து உப்பு போடாமல் தான் வடிப்பீங்க அப்படின்னா எவ்வளோ ரைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. கோவில்களில் கொடுக்குற புளியோதரை வந்து இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், வெள்ளைப்பூடு வந்து அவங்க போட மாட்டாங்க, நம்ம வந்து சேர்த்துருக்கோம். ஏன்னா எங்கள் ஊர் சைடு வெள்ளைப்பூடு போட்டு செய்வாங்க, அதனால சேர்த்துருக்கேன். மற்றபடி கோவில்களில் கொடுக்குற புளியோதரை வந்து இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.